கூட இன்னும் பிடுங்கவே முடியாது. தலைக்கிட்ட வந்துட்டு மோதினாக்கா இன்னொரு நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம், இவர் என்ன பண்ணிட்டாரு, தனியாரு நல்லா இரு குடும்பத்தை பாருன்னு சொல்லிட்டப்பா அவங்களுக்கு. ரோகிண்டாலே தலை தான், அவர் சொன்னது தான். அப்போதுலேருந்தே போதும் தலை தட்டுன்னு இதை பிடிச்சிக்கினாங்க. அப்போ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் பார்த்து இப்போ பிளாக் பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்களே தெரிஞ்சுங்க அந்த படம் எவ்வளோ ஹிட் ஆகணும் வரமோ. எங்களுக்கு மாத்திரம் ஏன் அப்படி பண்ணுறீங்க? நாங்கள் பெங்களூர்லேருந்து வந்துக்கிறோம். இந்த மழைலாம் காஞ்சி போயிட்டுக்குது. உங்களுக்கு மனசாட்சியே இல்லை. சென்னையில் யார் இருந்தாண்ணா சார், யாருன்னா சார் சொல்லணும்? நானே சொல்லுங்கிறேன். உங்களுக்கு மனசாட்சியே இல்லையா? ஏன் தமிழன் தானே, பெங்களூர் தமிழன் தானே. நான் கர்நாடகாவில் பிறந்தாலும் இவருக்கோசரம் நாங்கள் பண்ண வந்தோன்னே ஒரு மனசாட்சி வர சார். யார் இருந்தாலும் உங்களுக்கு நீயாத்தே இல்லையா? இல்லை ஒரு மனசாட்சியே இல்லையா? ஒரு காவல்துறையாக இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சார், நான் ஓப்பனாக கேட்டுக்கிறேன் சார். நாங்கள் என்ன சார் பண்ணிட்டோம்? எங்கள் படத்துக்கு மாத்திரம் சார் அப்படி பண்ணுறீங்க? எங்கள் படத்துக்கு மாத்திரம் ஏன் பண்ணுறீங்க? சொல்லுங்க. நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம், இவர் என்ன பண்ணிட்டாரு, தனியாரு நல்லா இரு குடும்பத்தை பாருன்னு சொல்கிறது தப்பா அவங்களுக்கு? நல்லா இரு ஒருத்தர் நல்லா இரு குடும்பத்தை பாருன்னு தப்பா? சொல்லுங்க. என்ன சார் அவர் அவ்வளோ நல்லா சொல்கிறாரு தலை ஏக்க. எங்களை ஏன் அப்படி பண்ணுறீங்க? நாங்கள் என்னத்துக்கு அப்படி பெங்களூரில் நாங்கள் வந்துக்கிறோம் சார், மாலை போட்டுக்கிறோம், காஞ்சி பண்ணிக்கிட்டு இங்கே காவல்துறை இங்கே வந்து செக் பண்ணுக்கிறோங்க. ஏன் சார் தமிழ்நாடு எங்களுக்குன்னு ஒரு சுத்தம் இல்லையா? நாங்கள் தமிழன் தானே. அவர் யார் சார்? அவர் யார்? குஜராத்தா இல்லை மகாராஷ்டிராவா இல்லை வேறு என்ன மொழியா? சொல்லுங்க. தமிழ் தானே. அவர் யாருக்கு எல்லாமே எழுதி கொடுத்துட்டாரு தானே தமிழன். நான் பிறந்து இப்படி, நான் வளர்ந்து இப்படின்ட்டு எல்லாருமே உங்களுக்கு பெருமை சேர்க்கணும். எல்லாத்துக்குமே அஜித் ஒன்று ஏக்க. ஆனால் இந்த படத்துக்கு மாத்திரம் உங்களுக்கு ஏக்க வேணாம்ல. ஏக்கு அட்டகாசத்துக்கு சார் தமிழ் ஜனத்துக்கு புத்தியும் தாக்கா இவர்கிட்ட வந்து பேச சொல்லுங்கள் சார். நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். சார் நாங்கள் உயிரை குத்துறோம் சார். இங்கே பாருங்கள், ஏஜிஎச் அஜித் குமார் சார் உயிர் சார். அது உயிர் எப்படின்னாக்கா நம்ம அப்பா அம்மாவுக்கு நிஷ்ட அவர் தான் லைக் பண்ணுறது இந்த கடவுளில் தான். பாருங்கள் அப்படியே அடிங்க சார், அடிங்க சார் வீடியோ அடிங்க சார். அப்படியே நான் ஓப்பனாக சொல்கிறேன் சார். பெங்களூர்லேருந்து வந்துக்கிறேன். மணி ஒன்னன் குணா மணின்ட்டு யாருன்னு டோட்டல் பண்ணிட்டோம். என் உயிரை ஒன்றாச்சு. நான் அசிங்கமாக பேசினே இருக்குவேன். என் உயிரை கூட இன்னும் பிடுங்கவே முடியாது. தலைக்கிட்ட வந்துட்டு மோதினாக்கா இன்னொரு 7 ஜென்மம் இல்லை 8 ஜென்மம் வேணும். புரியுதுங்களா? இதே ரோகின் டேக்ஸில் நான் வீடியோ தான் பார்த்துன்னு இருந்தேன். ரெக்கார்டை ஒடிக்கிறதுக்கு வந்தோம் நாங்கள். ரெக்கார்ட்னா எப்படி தெரியுமா? யாருமே ஒடிக்கூடாது. நம்மளுக்கு ரெக்கார்டை ஒடிக்கணும்னு நாங்கள் வந்தோம். அதுக்கும் வைத்தியத்தில் பட்டாங்க யாரும். அதான் இப்போ தெரிஞ்சிச்சு பயம். ஏக்கனா பயம். சரித்திரத்தை ஒருத்தன் கற்றுக் கொடுத்தானாக்கா அதான் இவரு. அட்டகாசம் படம் ரிலீஸுக்கு எல்லோரும் வந்தோம். பெங்களூர்லாம் வந்தாங்க, அண்ணன்லாம் பெங்களூர் வந்தாங்க, தூத்துக்குடியிலாம் வந்தாங்க. எல்லோரும் வந்தாங்க. எல்லாம் மாரி கேன்சல் சொன்னாங்க. 10 மணி ஷோ கேன்சல் சொன்னாங்க. சரி 1 மணி ஷோருன்னு சொன்னாங்க. சரி வெயிட் பண்ணோம். 1 மணி ஷோ கேன்சல் ஆகிடுச்சு. சரி 4 மணி ஷோ அப்படியே கேன்சல் பண்ணிட்டாங்க. சரி செலிப்ரேஷன்ஸ் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு மேனேஜர்கிட்ட பர்மிஷன் கேட்டோம். மேனேஜர் பர்மிஷன் ஒத்துக்கினாரு. இப்போ எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிருக்கு. மாலெல்லாம் போட்டு போய் லாஸ்ட்டாக கட்ட சொல்ல எடுத்து சொல்கிறாங்க. வந்து இது ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைண்ணா, எல்லாம் அவங்களே பண்ண சொல்லிட்டாங்க. இப்போ அவங்களே சொல்லிவிட்டு இதுமாரி பண்ணுறாங்க. என்ன பண்ணுறதுன்னு சொல்ல எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. தூத்துக்குடியிலேருந்து வந்தாங்க. நான் 8 மணிலேருந்து உட்காந்துருந்தாங்க. மற்ற அவங்களாம் போயிட்டாங்க டைம் ஆகிடுச்சு சொல்லிட்டு. நாங்களாம் சரி செலிப்ரேஷன் பண்ணிட்டு போகலான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணோம். அந்த செலிப்ரேஷனும் ஒய்யா பண்ண முடியலையே சொல்லிட்டு தான் அதே வருத்தம் தான். பண்ணலாம். பெங்களூர்லேருந்து வந்தார். அவர் பாருங்கள் கண்ணு நினைக்கிறாரு பாருங்கள். விஜய் ஃபேனு நினைக்கிறேன். அது மட்டும் தெரியல. அவர் தேட்டர் ஓனர் விஜய் ஃபேனு நினைக்கிறேன். கட்சியில் இருக்காரா? அப்போது எதுவுமே சொல்ல முடியாது. படம் ஓடுமா ஓடாதான் கம்பல்சரி தெரியாது. இப்போ தான் ஏற்றணும் ஸ்கூலாக, இப்போ தான் ஏற்றணும். மறுபடியும் அப்படியே கீழே போடுறாங்களே எடுத்து இல்லையா? சோறு தண்ணி இல்லாதெல்லாம் கஷ்டப்பட்டு உக்காந்துக்கிறாங்க அதில். அது யாருமே எதுவுமே பார்க்க மாட்டுறாங்க. ஒருத்தர் கூட யாரும் சாப்பிட்லாம் இல்லை. எல்லாருமே இங்கே யாரோ எங்கெங்கேருந்தோ ஊர்லேருந்து வந்து இப்போ எல்லாருமே ஒன்றா சொந்தமாகி ஒருத்தர் ஒரு வேலை. ஒருத்தர் ஆணி அடிக்கிறதுலேருந்து கட்டவுட் ஏற்றுலேருந்து கயிறு கட்டுறதுலேருந்து மாலை போடுறதுலேருந்து எல்லாமே ஒருத்தர் ஒரு செய்கிறான். அது இப்போ இங்கே இருக்கிறவங்களாம் இப்போ இவர் எனக்கு யாரும் தெரியாது, அவர் எனக்கு யாரும் தெரியாது. ஆனால் இங்கே வந்தனுமே எல்லாருமே தலை ரசிக்கிறனால எல்லாருமே ஒரு சொந்தமாகி மொத்தமாக எல்லாமே செஞ்சோம். இவ்வளோ நேரம் செஞ்சு இப்போது முடிகிற டைமில் இப்போ வந்துட்டு நீ எல்லாத்தையும் கைட்டு இது நீ பண்ணக்கூடாது அப்படின்ட்டாங்க. ஏன் படம் போஸ்ட்போன் பண்ணாங்கன்னு தெரில. கட்டுறதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தா கூட நான் எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன். எல்லாத்தையும் வச்சுட்டு போயிருப்போம். வேலை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லோரும் போயிருப்போம். கட்டி முடிச்சதுக்கப்புறம் நீ சொல்கிறேன்னா அப்போ நீ யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருக்காங்க தான் நீ வந்து சொல்லியிருப்பேன். அது நம்ம யார் சொன்னாங்க அவங்களுக்கு தெரியல, சொன்னவங்களுக்கு தெரியும், பார்த்தாங்கன்னா புரிய போகுது அவங்களுக்கும்.
அது என்ன பண்ண முடியும், எல்லாம் ஆர்வமாக வந்தோம். அதனால் எப்படி எங்கேருந்து எங்கெங்கேருந்தோ வரோம் நாங்கள்லாம். அது முடியல, சொல்ல முடியலதில்ல, அது அவ்வளோதான். அவர் நான் நினச்சேன் நாங்கள் படம் நீ வரோம், நீ படத்தில் ஜாலி பண்ணோம், அவரை பார்க்கணும், டபுள் ஆக்ஷனு அது இதுன்னு. அப்போயோ எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆனால் பார்த்து இப்போ பிளாக் பண்ணுறாங்கன்னா அப்போ நீங்களே தெரிஞ்சுங்க அந்த படம் எவ்வளோ ஹிட் ஆகணும் வரமோ. கலெக்ஷன் டிக்கெட்டு மட்டுமே அவ்வளோ இருக்குது. அப்போ எப்படி எந்த படமே ஓடாது தெளிவா. இந்த படம் வந்துச்சுன்னா அதெல்லாம் அது பாகுபலி நம்ம ஊர் படமே கிடையாது. நான் பாகுபலி தப்பாலாம் சொல்ல, அதர் லாங்குவேஜ் ஸ்டேட்டு பாருங்க, அப்படியே திரும்பலாம் கேமரா லைட்டாக திரும்பலாம். அதில் யாராவது நம்ம மூஞ்சி ஆள் நம்ம தமிழ்நாட்டுங்க ஆள் யாராவது இருக்கிறாங்களா? ஃபுல்லாக தெலுங்கு மொத்தமாக தெலுங்கு. இது பாருங்க, இதெல்லாம் தெலுங்கு, எல்லாம் தெலுங்கு. பாருங்கள் பொட்டு, இப்படி ஒரு பொட்டு ஒன்று வச்சுக்கிறாங்க, கேட்டால் தெலுங்குன்னுறாங்க. எல்லாருமே தெலுங்கு தான். அது பேர் இந்த மாதிரிலாம் எங்கேயும் இருந்து பார்த்துக்கிறீங்களா? அவங்க தெருவில் கூட இதெல்லாம் வைக்க மாட்டானுங்க. சும்மா கீழே இன்னொரு ஒரு கட் அவுட் மாதிரி வைக்கிறாங்களா, அவள் தான் அதை பார்த்துட்டு போய்டுவானுங்க. நம்ம இவ்வளோ கஷ்டப்பட்டு லட்ச ரூபா ரெடி பண்ணி இவ்வளோ செஞ்சுக்கிறாங்க, அதுக்கு ஒரு மரியாதையே கிடையாது. வெளியூர்லேருந்து வந்துக்கிறவங்க இவங்கெல்லாம் வெளியூர்லேருந்து கஷ்டப்பட்டு வந்துக்கிறாங்க. ஒரு நாள் முன்னாடி 2 நாள் முன்னாடி வந்து இங்கே ரூம் எடுத்து தங்கி அவங்க வந்து தூத்துக்குடியிலேருந்து ஒருத்தன் வந்துருக்கான். காலையில் சொல்கிறாங்க, எனக்கு தெரியாது, 3 மணி இங்கே வந்து அவ்வளோ நேரம் நின்று இல்லைன்னு ஆயுதுட்டு போயிடறானுங்க. இங்கேருந்து டிக்கெட்டு கிடைக்கல எங்களுக்கு. இந்த இவங்கெல்லாம் வேலூர்லேருந்து வந்துக்கிறாங்க. ரோஹிணி தேட்டர் ஒன்று தான். அவருக்கு ஒன்றே மட்டும் கொஞ்சம் சொன்னால் அவருக்கு கொஞ்சம் போச்சுன்னா அது கொஞ்சம் அவருக்கு தெரியும். எல்லா படத்தையும் மாதிரி தலை பற்றியும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் இந்த மாதிரி ரொம்ப ரஷ் பண்ணி பண்ணனால தான் துணிவு பத்தில் கண்ணாடி ஒஞ்சுது, போலீஸ்காரன் இதுவாக ஆச்சு, எல்லாமே ஆச்சு. கண்ணாடி ஒஞ்சுது, எல்லாமே ஆகிப்போச்சு துணிவு பத்தில். அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் ரஷ் பண்ணாத, இந்த டிக்கெட்டு கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுத்து நீங்கள் எப்படி எல்லா படத்தையும் ரெகுலராக பண்ணுறீங்களோ அந்த மாதிரி இந்த படத்தை ரெகுலராக பண்ணிங்கன்னா எல்லா தலை ரசிகர் எல்லாருமே ஒன்றா வந்து கரெக்டாக பார்த்துட்டு போய்டும். இல்லை நாங்கள் இப்படி தான் இருப்போம், நாங்கள் ஸ்டிட் பண்ணுவோம், தலை போடாது எதுலையுமே ஓடாது நீங்கள் சொன்னீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுற விளைவுகளை யாராலுமே தடுக்க முடியாது. நாங்கள் பண்ணுற விளைவுகளை எல்லா தலை ரசிகளுக்கும் இது உணர்த்தோம். அவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லாமே பண்ணிக்கிறோம். ஆனால் இவங்க வந்து அதை ஒரு பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டேறாங்க. அவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக மக்கள் எல்லாம் தேட்டரை வெறுக்க ஆரம்பிச்சிருவாங்க. இந்த மாதிரி பணம் நீ ஹையஸ்ட்டு இது நீ பார்த்தனா ரோஹிணி தேட்டரில் ஹையஸ்ட்டு மூவி எதுனா தலை படம் மட்டும்தான். தலை படம் ஒரே தலை படம் நீ போட்டனாலே போதும். இப்போ ரிலீஸ் ஆகலை இன்றைக்கி, ஆனால் எத்தனை பேர் அப்படியே ஜனம் சுற்றி பாறேன், எத்தனை பேருக்கு நம்ம காலிலேருந்து உக்காந்துறேன், எல்லாருமே காலிலேருந்து உக்காந்துறேன். இது யாருமே நீ தலை படம் ரிலீஸ் கூட இல்லை, ஒரு கட் அவுட் வைக்கிறோம், செலிப்ரேஷன் பண்ண போகிறோம். செலிப்ரேஷன் கேன்சல் ஆகிடுச்சு, ஆனால் அந்த கட் அவுட்டுக்கு எல்லாம் எவ்வளோ பேர் வந்தோம். அப்போ நீ படம் வந்துன்னா எப்படி வருவேன்? தலைக்கு மட்டும்தான் அது நடக்கும். வேறு எந்த நடிகருமே கிடையாது. நீ எந்த நடிகர் எதுனாலும் சரி, கமல், ரஜினி, விஜய் எல்லாருக்குமே சரி, யாருமே வராது. தலை படம்னா தான் வரும். ரோஹிணி தலைன்னு ஸ்பெஷலாக அந்த தலைவன் ஒருத்தன் தான், அது ரோஹிணினாலே தலை தான், அவர் சொன்னது தான். அப்போதுலேருந்தே போதும், தலை தட்டுன்னு இதை பிடிச்சிக்கினாங்க, விடவே மாட்டுறாங்க. அந்த ஆணவத்தில் என்ன பண்ணிடுறாரு தேட்டர் ஓனர், இல்லை டிக்கெட்டு கொஞ்சம் ரஷ் பண்ணி வச்சிடலாம், அப்போ தான் நம்ம தியேட்டர் கொஞ்சம் இதாக பேசுவாங்க. 3000 விற்கிறது, 4000 விற்கிறது, 5000 விற்கிறது தலை டிக்கெட்டை கவுண்டர்லேயே கேட்குறாங்க. 5000 ரூபாய்க்கு 3000 தெரியா டிக்கெட்டு நான் வாங்கிக்கிறேன், 3500 மேலே போவோம் டிக்கெட்டுன்றாங்க கவுண்டர்லேயே. குட் பேட் அக்லிக்கு இத்தனையும் குட் பேட் அக்லிக்கு 8 மணிக்கு டிக்கெட் விட்றோம். நாங்கள் காலைல 11 மணிலேருந்து நின்றுக்கிறோம். இங்கேருந்து 11 மணிலேருந்து இங்கே அங்கே சுற்றி நின்றுட்டு வந்து கேட்குறேன். 3 மணி ஷோ தான் இருக்குது, ஃபஸ்ட்டு ஷோ நாங்கள் யாருமே ஒன்று உள்ள கேன்சல் பண்ணிட்டாங்கன்றாங்க. ஆனால் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்த்தா ஃபஸ்ட்டு ஷோ எல்லோரும் கொடுத்து அனுப்பிச்சிக்கிறாங்க. கேட்டால் அது டிக்கெட் நாங்கள் பிளாக்ல கேட்குறோம், 3000 ரூபான்றாங்க டிக்கெட்டு. நாங்கள்லாம் என்ன இவர் பார்க்குறது நாங்கள் ஏழை பழங்க தான். நாங்கள்லாம் வந்து அவர் பார்க்கணும், அவள் தான் அந்த சந்தோஷம் தான். இவங்க என்னன்னா 3000 4000 விற்றா 3000 4000 எங்களுக்கு ஒரு நாள் சம்பளம், ஒரு நாள் 2 நாள் சம்பளம். அது எப்படி தர முடியும்? காசு ஒரு பிரச்சனை இல்லை, குத்துலான்னு வச்சுக்கேன். ஏன் இந்த மாதிரி ஒரு கொள்ள லாபத்தை பார்க்குற? லாபம் பார்த்து தான் உனக்கு இந்த தேட்டர் ஓட்டணுமா? அதுதான் என்னோடய கருத்து, அதான் தெளிவா. ஆனால் இது டிசப்பாயின்ட் தான், ரொம்ப ஒஸ்ட்டு. இது ரொம்ப ஒஸ்ட்டு. இதை கொஞ்சம் மாற்றினாங்கன்னா சரி. அப்படி இல்லைனா தலை ரசிகர் யாரும் இந்த தேட்டருக்குலாம் வரமாட்டோம். ஆனால் எங்களுக்கு நிறைய தேட்டர் இருக்குது.